நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்க் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கட்டி ஆகாது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக பால், ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்மூத்தான கேக் பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்துட்டு நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். கேக் டின்னில் நான் பட்டர் பேப்பர் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இந்த பேட்டரை வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே அந்த கேக் டின்னில் மாற்றிட்டு அதை நல்லா ஒரு 2 தடவை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். காற்று எதுவுமே போகாமல் ரொம்ப ஸ்மூத்தான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணால் போதும். நமக்கு ரொம்ப ஸ்மூத்தான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான கேக்கு. டீ டயத்துக்கு நீங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு தரலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.